வணக்கம் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு வந்து யூனிட் 7 இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஷார்ட்கட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பிள் அதோடைய பில்டர் யார், எந்த டைனசிட்டியில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். ஜெகநாத் டெம்பிள் வந்து பூரியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெகநாத் டெம்பிள் வந்து நரசிங்கதேவ் அப்படின்ற ஒருத்தர் கட்டுறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தா கங்கா. இது எப்படி நான் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆஸ்பிரன்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர்னருக்குலாம் ஷார்ட்கட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஷார்ட்கட் போடுங்க அப்படின்னாங்க. நம்ம ஷார்ட்கட் போடுறது அப்படின்றது வந்து நல்லா படிச்சுட்டு நம்ம ரிமெம்பராக இருக்க விஷயத்தை வந்துட்டு ஒன்ஸ் நம்ம பார்த்தா வந்து ஷார்ட்கட் மூலியமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும். அவங்களால எல்லா போர்ஷன்ஸுமே வந்து நம்மளால டக்குன்னு கேப்சர் பண்ண மாதிரி. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய இயர்ஸும் நிறைய நேம்ஸும் வந்து இருக்கும். ஆனாலும் தான் நம்ம ஷார்ட்கட் போகிறோம். ஸோ வந்து இதை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கமெண்டில் வந்துட்டு ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து 60 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆனாலுமே பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது கரெக்ட் தான். பட் ஆனால் வந்து நம்ம ஷார்ட்கட் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய வந்துட்டு மெமரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஷார்ட்கட் போகிறோம். யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சி தான் போடுறோம். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனா சொல்லுங்கள், நான் ஷார்ட்கட் போகிறத ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாங்க ஷார்ட்கட்குள்ளே போகலாம். ஜெகநாத் டெம்பிள் அப்படின்னு பார்த்தா பூரி, நரசிங்கதேவ் கங்கா. ஓகே. நெக்ஸ்ட் சன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனார்க்கில். யார் வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யசோவர்மன் அப்படின்ற ஒருத்தர் பில்ட் பண்ணுறாங்க. இதுவும் கங்கா தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காண்டாரியா மகாதேவா டெம்பிள் காஜுரங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிருஷ்ணா ஒன்னால் பில்ட் பண்ணுறாங்க. கைலாஷ டெம்பிள் எல்லோரா இருக்கிறது கிருஷ்ணா 1 தான். டைனசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டாலா டைனசிட்டி, இங்கே வந்து ராஷ்டிரகூடா டைனசிட்டி. எலபேண்டா குகை வந்து நரசிம்மவர்மன் 1 ராஷ்டிரகூடா டைனசிட்டி. நெக்ஸ்ட் இந்த மாமல்லபுரம் டெம்பிள் உங்களுக்கே தெரியும், நரசிங்கவர்மன் 2 பல்லவ டைனசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கைலாஷ்நாதா டெம்பிள், இது நல்லா பார்த்துக்கோங்க. கைலாஷ் டெம்பிள் வந்து எல்லோரால் இருக்கிறது கிருஷ்ணா 1. கைலாசநாத டெம்பிள் அப்படின்னு கேட்டால் நரசிம்மவர்மன் 2, அது பல்லவ டைனசிட்டி. ஓகேங்களா? ஜெயின் டெம்பிள் ஆஃப் தில்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலா அப்படின்னு ஒருத்தர் கட்டுறாங்க. சோழிங் இது எங்கே இருக்குது அப்படின்னு, எந்த டைனசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலங்கி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனசிட்டி உட்காந்து. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகநாதன் டெம்பிள் அப்படின்றத வந்து பூரி அப்படின்ற நீங்கள் வந்து இடம் பேருமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜெகநாதன் அப்படின்னா ஜெகன்ற ஒருத்தர் வந்துட்டு பூரி நிறைய சாப்பிடுவார். ஓகேங்களா? அது முடிச்சுட்டு அதாவது நர்சூஸ் காஃபி வந்து குடிப்பார். ஓகேங்களா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளியில். ஸோ சன் டெம்பிள் கோனார்க், இது வந்து உங்களுக்கு கோனார்க் வந்து ஷார்ட்கட் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். யசோவர்மன். ஓகே. மேன். ஓகே. மேன் தான் வந்துட்டு ஒரு டெம்பிளை கட்ட முடியும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா கங்கா ரிவர். ஓகே. கங்கா வேலின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கங்கா. நெக்ஸ்ட்டு காந்தாரியா மகாதேவ டெம்பிள் காஜுரங்கான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து கிருஷ்ணா 1. ஸோ வந்து கிருஷ்ணா 1 எப்படி வச்சிங்கன்னா ஏகே இதெல்லாம் வந்து கட்டியிருப்பார். ஸோ கிருஷ்ணா 1 வந்துட்டு சாண்டாலா டைனசிட்டியில் இருக்கும் போது காண்டாரியா மகாதேவா அப்படின்னு சொல்லிட்டு காந்தாரியா மகாதேவான்னு கட்டுறாரு. கைலாஷ டெம்பிள் அட் எல்லோரா கிருஷ்ணா 1 தான் கட்டுறாரு, ராஷ்டிரகூடா டைனசிட்டியில் இருக்கும்போது. எலஃபேண்டா குகை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நரசிம்மவர்மன் 1 ராஷ்டிரகூடாவில் இருக்கும்போது கட்டுறாரு. மாமல்லபுரம் கைலாசம் ரெண்டுமே வந்துட்டு ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஸோ வந்து நரசிம்மவர்மன் இரண்டு கட்டினதுனால 2 நான் வச்சுக்கோங்க. பல்லவா ரெண்டுமே பல்லவாஸ் தான். ஜெயின் டெம்பிள் வந்து தில்வாரா அப்படின்றது விமலா அப்படின்னு ஒருத்தர் கட்டுறாரு. ஓகே. தில்வாரா. ஓகே. நெக்ஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சோழன் கீரல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலர் அந்த டைனசிட்டியில் கட்டுறாங்க. ஸோ மெடிவல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவங்களாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெடிவல் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். மெடிவல் ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூலர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. அது வந்து டெல்லி சுல்தானியம். அந்த ரூலர்ஸ்லாம் வந்துட்டு எந்தெந்த புக்ஸ் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஓகேங்களா? ஆத்தர்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க. ஸோ தாரிக் இந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பர்னி எழுதுறாரு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அல்பர்னிக் ஷார்ட்கட். நெக்ஸ்ட் வந்து நஸ்ரி அப்படின்னா சிராஜ் சொல்லியிருக்கேன், நர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு. அமீர் குஷ்ரு எழுதிய புத்தகங்கள் பாருங்கள். லைலா மஜ்னு அந்த காதல் காவியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து அமீர் குஷ்ரு வந்து அலாவுதீன் கில்ஜியோட கோட் போயட், அதான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் துக்ளக் நாமா யார் எழுதுறாங்கன்னா அமீர் குஷ்ரு தான் எழுதுறாங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இது வந்து தனியாக ஒரு டாப்பிக்கே போடலாம். அபுபக்கர், நெக்ஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் வந்து எழுதுனது. ஷானாமா யார் எழுதுனது, நெக்ஸ்ட் மிஃப்தப் உல் ஃபதுசா. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசரத் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், வசீர் அப்படின்ற ஒரு ஹெட் தான் வந்து இருந்தார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆரிஸ்னா மிலிட்ரி டிபார்ட்மெண்ட், அரிஸ் முமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திவானா இன்ஷா அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட், முமாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசல்ட் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்பீல்ஸ், தாரிக் ஜாபி முல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் முஸ்தக்ராஜ் அப்படின்னு பார்த்தா அரியஸ், ஃபவுண்டர் ஆஃப் அலாவுதீன் கில்ஜி தான் ஃபவுண்டராக இருக்காரு. கோஹி அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பண்டகனா ஸ்லேவ்ஸ். நெக்ஸ்ட் ஃபிரோஷா துக்ளக் உருவாக்குறாரு. அக்ரிகல்ச்சருக்கு வந்து முகமது பின் துக்ளக் உருவாக்குறாரு. நெக்ஸ்ட் திவானை பண்டகன் அப்படின்றது ஃபிரோஷா துக்ளக், அதாவது ஸ்லேவ் பற்றி ஃபிரோஷா துக்ளக் அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லேவ்ஸ்லாம் வச்சு நிறைய வேலைலாம் வாங்குவார். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாரு ஃபிரோஷா துக்ளக். ஓகேங்களா? திவான் காயரத் அப்படின்றது வந்து சேரிட்டி இருக்குது பார்த்தீங்களா,
அது வந்து ஃபெரோஷா துக்ளக் தான். ஸோ ஃபெரோஷா துக்ளக் வந்து 3 விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்லேவுக்கான சேரிட்டி தர, பென்ஷன் தரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பண்டகன் அப்படின்னா ஸ்லேவ்ன்னு சொல்லுவோம். கைராத் அப்படின்னா வந்து சேரிட்டி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது கையில தான் சேரிட்டி தருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஷ்தைக் அப்படின்னா வந்து பென்ஷன். அதுவும் ஃபிரோஷா துக்ளக் தான் வந்து இது பண்ணுறாரு. ஓகே. நெக்ஸ்ட்டு கோஹின்றதுல வந்து ஆல்ரெடி எப்படி சொல்லுவோம், கோபி அப்படின்னா கோபி மஞ்சூரியன்றது காளான் அந்த இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ கோஹி அக்ரிகல்ச்சர் அது வந்து முகமது பின் துக்ளக் ஸ்டார்ட் பண்ண. நெக்ஸ்ட்டு முஸ்தக் ராஜ் அப்படின்னு பார்த்தா அரியர். ஓகே, ராஜ்ன்ற ஒரு பையன் வந்து அரியர் வச்சிட்டான். ஓகேங்களா? ரிசால்ட் அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்துட்டு தப்பாக இருந்தாலும் அப்பீல் பண்ணுறோம் நம்ம வச்சுக்கோங்க. தாபீரை முல்க் அப்படின்னு சொல்லுவோம் இதை. நெக்ஸ்ட் திவான் ஐ அது வந்து ஹெட் ஆக்சுவலாக இவங்களாம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதில் ஹெட். நெக்ஸ்ட் திவான் ஐ ரிசால்ட் அப்படின்னு பார்த்தா அப்பீல் தாபீர் ஐ முமால்க். நெக்ஸ்ட் திவான் ஐ இன்ஷா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து முமாலிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து முமாலிக். ஓகேங்க. ஆரிஸ் அப்படின்றது வந்து என்னன்னா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட், ஆரிஸை முமாலிக்னு சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் பார்க்கலாம். ஸோ விஜயநகர எம்பையர் வந்து 1336லேருந்து 1646 வரைக்கும் இருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோ இது யாரை ஃபவுண்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 டைனசிட்டியாக பிரியும். சங்கம, சாளுவ, நெக்ஸ்ட் வந்து துளுவ, அரவிடா. இதில் வந்து என்னன்னா துளுவ டைனசிட்டி தான் கிருஷ்ணதேவராயர் வருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த டைனசிட்டி சேர்ந்தவர் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ சங்கம டைனசிட்டியில் வந்து இந்த ரூலர்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிகரராய, புக்கராய, ஹரிகரராய 2, விருபாக்ஷராய, புக்கராய, தேவராய, ராமச்சந்திரராய, வீர விஜய புக்கராய, தேவராய 2, மல்லிகார்ஜுனராய, விருபாக்ஷராய, பிரௌதராய. இதில் எப்படி நான் பார்த்தீங்கன்னா ஹரிகரராயா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1 லாஸ்ட் இயர்ன்றதை நான் வச்சுக்கோங்க பிரௌதராய அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. விஜயநகர டைனாசிட்டி வந்துட்டு பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல்ஸில் வந்துட்டு எப்படி இப்படின்னு பார்த்தா துக்ளக் வந்துட்டு அந்த இது பார்த்தீங்களா துக்ளக் வம்சம் இருக்குது பார்த்தீங்களா அதோடைய கண்டினியூட்டியில் தான் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாமினி சுல்தான் வந்து அகமத்லின்ற கீழே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து புதுசாக டைனசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சால்வோ டைனசிட்டியில் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை. எஸ்டிஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிஆர் ஞாபகம் வச்சுக்கிறது எஸ்டிஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சால்வோ நரசிம்ம தேவராயர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். திம்ம புபாலா அப்படின்ற ஒருத்தர் வந்து 2வதாக இருப்பார். 3வது வந்து நரசிம்மராயர். ஸோ எஸ்டிஎன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் துளு வம்சத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணதேவராயர், அச்சுதப்பராயர் 2 பேருமே ரொம்ப முக்கியமானவர். ஸோ இங்கே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா துளுவ நரசிம்மராயர். ஸோ பேர்லேயே இருக்குன்னு சொன்ன பிரச்சனை இல்லை. வீர நரசிம்மராயா ஃபஸ்ட்டு நரசிம்ம, செகண்டு நரசிம்ம. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணதேவராயர் காலம் வச்சுக்கோங்க 1509 முதல் 1529 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் எழுதின புக் சமுக்த மல்லி அந்த மாதிரி நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அச்சுதப்ப ராயா தேவராயா வந்து 1823 1842. நெக்ஸ்ட் வெங்கடவன் சதாசிவராயான்ற. நெக்ஸ்ட் அரவிடா டைனசிட்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த வெங்கடன், ஸ்ரீ ராமா அப்படி தான் வரும். ஓகேங்களா? பெருசாக அந்த திருப்பதிலாம் இருக்கும் பார்த்தீங்களா திருமலா அந்த மாதிரி தான் பேர் வரும். அலிய ராமராய ராமம் வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் திருமலா, ஸ்ரீரங்கா அப்படின்றது பெருமாள், வெங்கடா அப்படின்றது பெருமாள், ஸ்ரீரங்கா 2. நெக்ஸ்ட் ராமதேவராய ராமான்றது வெங்கடா, ஸ்ரீரங்கா. ஸோ எல்லாமே வந்து பெருமாளுடைய பேரை தான் வரும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த டைனசிட்டியில். ஸோ இது எப்படி கேட்பாங்க மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். மேபி வந்து சால்வோ டைனசிட்டியில் இருந்தவங்க சங்கம டைனசிட்டியில் மிக்ஸ் பண்ணி வந்து கேட்டால் ஸோ ஒன்று ஞாபகம் இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து ஈஸி சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பக்தி மூமெண்ட் எப்படி இருந்தது, நாயனார்ஸ் வந்து அப்போ தான் தோன்றுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கட்டடக்கலை ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அந்த கபீர்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ராமானுஜம் கபீர்லாம் பக்தி இயக்கம்ல படிப்போம். அதெல்லாம் வந்துட்டு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருநானக் வந்துட்டு ஆதி கிரந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து எழுதியிருப்பார். அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். நம்ம நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து இந்த யூனிட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய புக்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி கொஷின் பேங்க்ஸ் புக் எங்கே கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுரேஷ், டேஃப், விவி நிறைய அகாடமிஸில் வந்து சர்ச் பண்ணி அப்புறம் கோயம்புத்தூரில் போய் நாங்கள் டேரெக்டாக உங்களுக்காக புக்கே வாங்கிட்டோன்ற நிறைய கொஷின் பேங்க்ஸ். ஏன்னா இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி இது பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம போய் டேரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த இயர்லி கொஷின் பேப்பர்ஸையும் நம்ம நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட். உங்களுக்கு ஷார்ட்கட் போடலாம் வேணாமா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் இதுக்கு நான் ஷார்ட்கட் போடுறதும் போடாததும் வந்து இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நன்றி.